தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் தேன்பொத்தை ஊராட்சியில் தலித் மக்கள் அதிகம் வாழும் டி மீனாட்சிபுரம் என்னும் கிராமத்தில் நடந்த மதமாற்ற கலவரம் காரணமாக 1980ஆம் ஆண்டு இந்து முன்னணி துவக்கப்பட்டது. இந்துக்களின் உரிமைகளை மீட்பதற்காகவும் நாத்திக பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காகவும் தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராகவும் கட்டாய மத மாற்றத்தை தடுப்பதற்காகவும் இந்து மதத்தின் பெருமைகளை இந்துக்களிடம் புரிய வைப்பதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்து முன்னணி அமைப்பாகும். மீனாட்சிபுரத்தில் நடைபெற்ற இந்துக்களுக்கு எதிரான மத மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 1982ஆம் வருடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்துக்களை ஒன்று திரட்டி மக்களின் ஆதரவை இந்து முன்னணி பெற்றது. ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவினை ஏற்பாடு செய்து விநாயகர் ஊர்வலம் நடத்துவது இந்து முன்னணியின் பணிகளில் ஒன்றாகும். 400 ஆண்டுகளாக வழிபாடு இல்லாமல் பூட்டி கிடந்த ஜலகண்டீஸ்வரர் கோவிலை மாபெரும் போராட்டத்தால் மீட்டெடுத்து மீண்டும் கோவிலை பூஜைக்காக திறக்க வைக்கப்பட்டது மே 16, 2006ஆம் வருடம். வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் சிவலிங்கம் நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை அமைய முக்கிய பங்கு இந்து முன்னணியின் சாதனையாகும். இந்து முன்னணி அமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் கட்டண தரிசனம் நீக்க கோரி போராடி வருகிறது. காதலர் தினம் என்ற பெயரில் நடக்கும் ஆபாசங்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. கூடங்களும் அணுமின் நிலையத்தை திறக்க வேண்டி போராட்டமும் நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள இந்து சமயம் சார்ந்த ஓர் அமைப்பு இந்து முன்னணி அமைப்பாகும். இது இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச மற்றும் இந்து மத நினைவு கட்டிடங்களை பாதுகாக்க பாடுபடும் ஒரு இயக்கமாகும். இதன் நிறுவன தலைவர் ராம கோபாலன் ஆவார். இதன் முதல் மாநில தலைவர் பி தானுலிங்க நாடார் ஆவார். ராமகோபாலன் அவர்கள் சமீபத்தில் மறைந்தார் என்பது வரலாறு. இந்து முன்னணி அமைப்பு அரசுக்கு பல கோரிக்கைகளையும் வைத்து வருகிறது. கோவில்களை நிர்வகிக்க சர்ச்சு, மசூதி போல் தனி வாரியம் ஏற்படுத்த வேண்டும். பாரத நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொதுவான குடியியல் சட்டம் கொண்டு வர வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு நல்லதானால் எல்லா மதத்தினருக்கும் கட்டாயமாக்க வேண்டும். பாரதம் முழுவதும் மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். அயோத்தி, காசி, மதுரா ஆலயங்கள் மீட்கப்பட வேண்டும். காஷ்மீரில் உள்ள பிரிவினையை தூண்டும் 370ஆம் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். நல்லொழுக்கம் வளர ஆன்மீக கல்வியை போதிக்க வேண்டும். சொந்த நாட்டிலேயே இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை இந்து முன்னணி தொடர்ந்து வைத்து வருகிறது. 1981ஆம் ஆண்டு மீனாட்சிபுரம் மதமாற்றம் என்பது தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் தேன்பொத்தை ஊராட்சியில் உள்ள டி மீனாட்சிபுரம் கிராமத்தில் 1981ஆம் ஆண்டில் நூற்றுக்கணக்கான இந்து சமயத்தை சேர்ந்த தலித்துக்கள் சாதி வேறுபாடுகளை எதிர்த்து இஸ்லாம் சமயத்துக்கு மாறிய நிகழ்வாகும். இந்த சம்பவம் இந்தியாவில் மத சுதந்திரத்தின் மீது விவாதத்தை கிளப்பியது மற்றும் அரசு மதமாற்ற சட்டத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. மீனாட்சிபுரத்தில் வாழும் தலித் மக்கள் ஜாதி இந்துக்கள் பயன்படுத்தும் கோவில்கள் மற்றும் கிணறுகள், பொது இடங்கள் போன்றவற்றை பயன்படுத்த அனுமதிக்கப்படாமல் பாரபட்சமாக நடத்தப்பட்டனர். மாவட்டத்தில் ஜாதி தொடர்பான வன்முறை என்பது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டதாக இருந்தது. பாகுபாடு மற்றும் அரசியல் ஒடுக்குமுறை தவிர்க்க தலித் மக்கள் இஸ்லாமியத்தை தழுவ முடிவு செய்தனர். 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் நாளன்று 800 தலித் மக்கள் 300 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமய மாற்ற விழாவினால் தென்னிந்திய இசாதுல் இஸ்லாமிய சபையினால் இஸ்லாமியத்துக்கு மாற்றப்பட்டனர். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு சமய மாற்றம் குறித்து விசாரிக்க ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தது. ஆணையம் அதன் அறிக்கையில் மாநில அரசு மதமாற்றத்துக்கு எதிராக ஒரு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என ஒரு ஆலோசனையை வழங்கியது. ஆனால் அரசு அதை நிறுத்தி வைத்துள்ளது. இந்து அமைப்புகள் இந்த சமய மாற்றத்தில் வெளிநாட்டு நிதியின் மூலமாக நடந்தது என்று கூறினார்கள். எனினும் மதம் மாறிய தலித்து மக்கள் குற்றச்சாட்டுகளை மறுத்தனர்.
தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நல அமைப்பு இந்து சமய மாற்றமானது கட்டாய சமய மாற்றம் இல்லை என கூறியது. ஆரிய சமாஜம், விஸ்வ இந்து பரிஷத், பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்து அரசியல் அமைப்புகள் மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் போன்றோர் இந்த கிராமத்துக்கு வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிய இந்துக்களை மீண்டும் தாய் மதத்துக்கு மாற வேண்டினர். பின்னர் 1991ஆம் ஆண்டில் கணக்கெடுப்பின்படி மதம் மாறிய 80% பேர் மீண்டும் இந்து மதத்துக்கு திரும்பினார்கள்.